இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா என்னுடைய 263வது தொடரிலே ஹுத்பாவை நிகழ்த்தினார் ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் அவர். ஹுத்பாவின் தலைப்பு சோதனைகள் நிறைந்த காலத்தில் நல்லெண்ணங்களை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, ஒரு வருடம் சென்று சோதனைகளும் பிரச்சனைகளும் நலவுகளும் கெடுதிகள் நிறைந்த ஒரு வருடம் சென்று விட்டது. சந்தோஷங்களும் சென்று விட்டது, துன்பங்களும் சென்று விட்டது, என்னுடைய ஆசைகள் எல்லாம் சென்று விட்டன, வழிகள் எல்லாம் சென்று விட்டன. இப்போது நாங்கள் என்னென்ன அந்த வருடத்தின் நல்ல காரியங்களை செய்தோமோ அவைகள் மாத்திரமே எங்களுக்கு எஞ்சிருக்கும். யுத்தங்கள் நிறைந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் வழிகளும் நிறைந்த ஒரு வருடம் சென்று, கவலைகள் நிறைந்த ஒரு வருடம் சென்று, சோதனைகள் நிறைந்த ஒரு வருடம் சென்று விட்டது. இப்போது ஒரு புதிய வருடங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வருடம் செல்கிறது, இன்னொரு வருடத்தை நாங்கள் அடைகின்றோம். சில நாட்கள் கழிகின்றன, இன்னும் சில நாட்களை சந்திக்கின்றோம். சில மணித்தியாலங்கள் செல்கின்றன, இன்னும் சில மணித்தியாலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் கழிய எங்களுடைய வயதும் போய் கொண்டிருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல நாங்கள் வாழ்வில் ஒரு பகுதியை கழித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வார் அவர்தான் உண்மையான வெற்றியாளி. தன்னுடைய நேர காலங்களில் நல்ல விடயங்களை யார் செலவழிப்பார் அவர்தான் வெற்றியாளி. மரணத்துக்கு பின்னர் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு யார் தயாராகுவார் அவர்தான் வெற்றி பெற்றவர். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக, இந்த உலகத்தில் நீ ஒரு பரதேசியை போன்று, ஒரு ஊரை கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரயாணியை போன்று, அல்லது ஒரு பாதையை கடந்து செல்லக்கூடியவனை போன்று நீர். ஏன் இந்த உலகம் நிரந்தரமானது, யாருக்கும் நிரந்தரமாக இந்த உலகம் இருக்கவில்லை. இது நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. இது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. உலகத்துடைய வஸ்துக்கள் அது அற்பமானவை, குறைந்தவை. அதே போன்று இன்று நாங்கள் இன்பத்தை சந்திப்போம், நாளை அது துன்பமாக மாறிவிடும். துன்பத்தை சந்திப்பது நாளை இன்பமாக மாறிவிடும். அவ்வாறு உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய சில ஞாபகார்த்த நிகழ்வுகளாக மாறிவிடும், கனவுகளாக மாறிவிடும். இன்னும் நாங்கள் வாழ்ந்த சில மனிதர்களை பற்றி பேசுகின்றோம். அவர்களோடு நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம், குடித்தோம். பிறகு அவர்கள் மரணித்து விட்டார்கள். பிறகு அவர்களை பேரைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மரணித்து சென்று விட்டார்கள். அதே போன்று நாளை வரக்கூடியவர்கள் எங்களை பற்றி பேசுவார்கள். இதுதான் உலகத்துடைய இயல்பாக இருக்கிறது. அதே போன்று எங்களை போன்றவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து போய்விட்டார்கள், நாளுக்கு நாள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எதை இது சொல்கிறது என்றால், இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. மரணத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு பிரயாணிகளை போன்றிருக்கிறோம். ஒரு மரத்துக்கு கீழே நிலப்பெறக்கூடிய ஒரு மனிதனை போன்றிருக்கிறோம். நாங்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற இரவையும் பகலை நாங்கள் மாறி மாறி வரக்கூடியவர்கள் ஆக்கியிருக்கிறோம். ஏன்? உங்களில் அதை பார்த்து சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும். சூரா அல் ஃபுர்கான் 62வது வசனம். முஃமின்களே, முஸ்லீம்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல எண்ணங்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். உள்ளத்தில் சாதகமான எண்ணங்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்ட மிக முக்கியமான தன்மையாக, முஸ்லீம்களிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வை நம்புவது, நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்வது. அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வளர்ப்பது ஒரு முஃமினுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது தூரமானதை சமீபமானதாக காட்டும், சிரமமானதை இலகுவானதாக காட்டும், முடியாததை அசாத்தியமானதை சாத்தியமானதாக அது காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஜிபுனி அல்ஃபால், அதாவது எனக்கு இந்த நல்லெண்ணங்கள் எனக்கு மிக விருப்பமானவை என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு மத்தியில் நல்ல எண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். சாதகமான எண்ணங்கள் என்ன வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அடியார்களே. அதே போன்று நிராசையாகுவது, கெட்ட எண்ணங்களை உருவாக்குவது, இது ஒரு பாரிய நோயாகும். மனிதனுடைய உள்ளத்தில் எப்போது பலகீனம், நிராசை உண்டாகுமோ அது அந்த உள்ளத்தை அது எரித்துவிடும். அவருடைய கர்மங்களை சிதறச் செய்துவிடும், ஆசைகளை எல்லாம் தகர்த்துவிடும், அவருடைய தைரியத்தை இழக்கச் செய்துவிடும், தோல்வியின் பக்கமான மனிதனை இட்டு சென்றுவிடும். நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய வந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், எப்படி அவருடைய நல்லெண்ணம் அவர்களை, சாதகமான எண்ணம் அவர்களை வாழ வைத்தது. குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்தில் என்ன செய்தார்கள்? முதுமை அடைந்த நேரத்தில் கூட, அவரும் அவருடைய மனைவி முதுமை அடைந்த நேரத்தில் கூட, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யாவது எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் வைத்து துஆ கேட்டார்கள். சூரா சாஃபாத் 100வது வசனம். அல்லாஹ் அவருக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக் என்ற குழந்தைகளை கொடுத்தார். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எல்லா விடயங்களிலும் நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கிறார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஆசை நிறைந்ததாக இருந்திருக்கிறது. நல்ல ஆசைகளை கொண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் உள்ளத்தில் அதை விதைத்திருக்கிறார்கள். வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்ற சஹாபாக்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். நிராசை ஆகுவதை விட்டு சஹாபாக்களை எச்சரித்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. சோதனைகள், பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் போகவில்லை. அது மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஈமானை கொண்டு எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். உறுதி என்ற அந்த நிலைப்பாட்டில் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருபோது சஹாபாக்கள் ஆசையாகவில்லை. நபி அவங்களுடைய வரலாறு இது போன்ற விடயங்களுக்கு மிக சிறந்த சான்றாக இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தாலா எனக்கு இந்த பூமியுடைய கிழக்கு மேற்கு எல்லா பகுதியும் அல்லாஹ் எனக்கு காட்டினான். என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமூகம் இதில் கிழக்கு மேற்கு எல்லா திசைகளுக்கும் செல்வார்கள், எல்லா இடங்களுக்கும் இந்த இஸ்லாம் பரவும் வளரும் என்று சொன்னார்கள். அதே போன்று தங்கம் வெள்ளி போன்ற சொத்து செல்வங்கள் எனக்கு பிற்காலத்தில் கிடைக்கும் என்ற சமூகத்துக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையோடு வாழ்கின்ற போது, பிரச்சனையோடு வாழ்கின்ற போது இவ்வாறான நல்லெண்ணங்களை வளர்த்து சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நல்ல எண்ணங்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாக இருக்கிறது. அது ஒரு மனிதனுக்கு நீரான பாதையை காட்டக்கூடிய, பாதையில் ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. சோதனைகளை விட்டும், சோதனைகள் அதே போன்று நெருக்கடிகள் என்ற பாதையில் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக நல்லெண்ணங்கள் அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய சமூகம் மிக ஆபத்தான மோசமான விடயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய சமூகம் சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் சேதங்கள், உடைமைகள் சேதப்படுத்தப்படுகின்ற, உயிர் சேதம் ஏற்படுகின்றது. அதே போன்று முஸ்லிம்கள் அகதிகளாக ஆக்கப்படுகிறார்கள். பல்வேறு பெற்ற சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹு தாலா முன்னோர்களுக்கு கொடுத்த உதவிகளை எங்களுக்கு செய்வான் என்ற நம்பிக்கை நாங்கள் இந்த இடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எத்தனையோ சமூகத்தினர்கள், அதாவது வரம்பு மீறுகின்ற போது அல்லாஹ் அவர்களை அழித்து முஸ்லிம்களை எல்லாம் பாதுகாத்திருக்கின்றான். அதே போன்று அநியாயக்காரர்கள், நாங்கள் தந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம், எங்களை விட்டால் ஆளில்லை என்று இருக்கின்ற போது அல்லாஹ் அவர்களை அழித்து முஸ்லிம்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் அவருடைய திட்டங்களை தவிடுபடியாக அல்லாஹ் ஆக்கினான். எனவே அல்லாஹ் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு குர்ஆனிலே சொல்கிறான், முன்னோர்களுக்கு கிடைத்த வெற்றிகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். முன்னோர்கள் அழிக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அழிக்கப்படுவார்கள். காலம் எவ்வளவுதான் கடந்தாலும் அநியாயத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. முன்னோர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த வாக்குறுதிகளை அல்லாஹ் உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கிறான். அதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பூமியில் எவ்வளவுதான் மனிதர்கள் குழப்பங்களை, பிரச்சனைகளை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த முடிவை அவர்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அடியார்களுடைய விரோதிகளால் அழித்து அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நாங்கள் நம்ப வேண்டும். விலகினத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், ரசூல்மார்கள் எப்போது நிராசையாகினார்களோ, நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று எப்போது தங்களை பலகீனப்படுத்திக் கொண்டார்களோ அப்போது எங்களுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. நாங்கள் நாடக்கூடியவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். அநியாயக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தண்டனையை விட்டும் யாராலும் அவர்களை பாதுகாக்க முடியாது. சூரா யூசுப் 110வது வசனம் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அன்பை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். என்னுடைய மார்க்கத்தோடு இதை அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இது வாழையடி வாழையாக இந்த உணர்வை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த மஸ்ஜித் அக்ஸா முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சொந்தமான இடமாகும். எங்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இதில் யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, இந்த பள்ளியை செழிப்பாக்கக்கூடிய மக்களே, இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், உண்மையானவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், இரவு பகலாக அல்லாஹ்விடத்திலே மண்டாடக்கூடியவர்களாக, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்ற உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பிலஸ்தீனுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு சில நன்மாராயங்களை ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அழுகையிலும் அதே போன்று கண்ணீர் வடித்தவர்களாக இந்த மிஹ்ராபிலே வந்திருக்கிறார்கள், இங்கே பள்ளிவாசலுக்கு வந்து சஃப்லே இருக்கிறார்கள், என்னுடைய உள்ளங்களெல்லாம் வானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீண்டதொரு துஆவை செய்து முழுமையாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய 263வது எங்களுடைய ஜும்மா மொழிபெயர்ப்பு தொடரிலே புனித மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுடைய ஹுத்பா, தற்பெருமை அடிக்கக்கூடாது, நாங்கள் எங்களை பலகீனப்படுத்தி அல்லாஹ்வுடைய அடியார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும், மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும் என்ற செய்தியும். இரண்டாவது ஹுத்பா மிக முக்கியமான ஈமானுடைய ஒரு பகுதி. மறைவான அறிவு அல்லாஹ் இடத்தில் மாத்திரமே இருக்கிறது. மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒன்று நாங்கள் நம்பக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களுக்கு, மலக்குமார்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தான், அதை தவிர வேறு எந்த மறைவான அறிவும் உலகத்தில் யாருக்குமே கிடையாது என்ற விடயத்தை அந்த ஹுத்பா மிக அழகாக எங்களுக்கு முன்வைத்தது. அந்த ஈமானிய பாடத்தை நாங்கள் பெறுவோம். அதேபோல் மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா, புது வருடத்தை சந்தித்திருக்கக்கூடிய நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதை நம்ப வேண்டும். அல்லாஹ் மீது அசைக்க முடியாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக கெட்ட எண்ணங்கள், பாதகமான எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக கூடாது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்த அல்லாஹ் தஆலா இவ்வாறான ஹுத்பாக்களின் மூலமாக படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கியருவானாக. அதே நேரத்தில் இந்த ஹுத்பா நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து துஆ செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை துஆவை செய்து, இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.